The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸை கிட்ஸை வந்து சில்ட்ரன்ஸை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதான் படிக்க வைக்கணும்னு அந்த மாதிரி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நல்லா படிக்கிறதுக்கு குடும்பத்தில் சூழ்நிலைகள் சரியில்லை. என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். 9ஆம் தேதி பிறந்தா போலீஸ் ஆயிடலாம், அது ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லுங்கள். 6ஆம் தேதி 9ஆம் தேதி பிறகுறவங்க என்னை மாதிரி உயரமாக அழகாக இருப்பாங்க, அவங்க போலீஸில் சேர்ந்துடலாம். 12th எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு. புதிய தலைமுறையினருக்கு வணக்கம். 12th ரிசல்ட் வந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. இந்த நேரத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸை சூஸ் பண்ணலாம், என்ன கோர்ஸை சூஸ் பண்ணால் என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்ற பல கன்ஃபியூஷனில் பசங்க இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் 12th பசங்க அடுத்து என்ன கோர்ஸை சூஸ் பண்ணலாம், அவங்களுக்கான அட்வைஸ் என்ன, மக்கள் எந்த கோர்ஸை சூஸ் பண்ணி என்ன வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்ற பல கருத்துக்களை அவங்ககிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா இப்போ 12th ரிசல்ட் வந்திருக்குல்ல, அந்த பசங்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டாக்டர் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா என் பசங்களையும் நான் டாக்டர் படிக்க வைக்கணும் தான் எனக்கு ஆசைப்பட்றேன். கொரோனாவுக்கு அப்புறம் என்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு எதுவும் தெரியல. முன்பு காலத்தில் வந்து என்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது என்ஜினியரிங் எடுத்து நம்ம ஏரியாவில் வந்து ரிசர்ச் எதுவும் இல்லை, அந்த மாதிரி என்ஜினியரிங் எடுத்து படித்தா நல்லாயிருக்கும். அதே போல் விவசாயங்கள் வந்து இந்த காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அதனால் விவசாயம் சார்ந்த படிப்புகளும் படிக்கணும். ஒரு டீச்சராக கொடுக்குற அட்வைஸ்? நாங்கள் எடுத்த மாதிரி டீச்சர் ஆகாத வேறு ஒரு நல்ல கோர்ஸாக படிக்கணுன்ட்டு என்னுடைய ஆசை. அப்போ இருந்தது நல்ல பொசிஷனில் கிடச்சிது எனக்கு, அதனால் டீச்சர் ஆகிட்டேன். அவங்க விருப்பத்தை பொறுத்தது நிறைய இருக்குது, கோச்சிங் இருக்குது. அதாவது வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, பிஏ இருக்குது, எம்பிஏ இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது. அது அவங்க விருப்பம் பொறுத்து, பசங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் அது படிக்கிறது எல்லாமே. அவங்களுக்கு என்ன ஈஸியாக எப்படி படிக்க முடியுமோ அதை வச்சு அவங்க எடுத்துக்க வேண்டியது அவங்களுடைய சாய்ஸ் தான். நம்மளுடைய இது கம்பல் கிடையாது. அவங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை வச்சு அவங்க பார்த்துக்க வேண்டியது. இல்லை விரலுட்டு சொல்லக்கூடிய டாக்டர், இன்ஜினியரிங் ஓகே, அதே மாதிரி டாக்டர் ஓகே. நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணால், அது நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் நல்லது. அது வைக்கிறதுனால எல்லா பசங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வராங்க, அதனால் பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நீட் தேர்வு எழுதி டாக்டர் ஆகிறது நல்ல பெனிஃபிட் தான். கரண்டாக 10th பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு தான் ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு. அது நம்ம எடுத்து அந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து பண்ணலாம். அதுக்கு வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, அது அப்ளிகேஷன் வந்து யூஜி லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு தென் பிஜியில் வேணால் அப்ளிகேஷன் சைட் போகலாம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது பேசிக் திங்கு. எம்எஸ்சி படிச்சுட்டு கூட எம்சிஏ போகலாம். டேரெக்டாக பிசிஏ படிக்க வேண்டாம். டேரெக்டாக பிசிஏ போகிறதுக்கு பதிலாக அப்ளிகேஷன் சைட் போகிறதுக்கு பதிலாக சயின்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு என்றைக்கு இருந்தாலும் அந்த பேசிக் சயின்ஸு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், இந்த 5 தான் கான்செப்ட். இதில் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன பிடிச்ச ஃபீல்டோ அதை எடுத்துக்கலாம். எடுத்து சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி பிகாம் எடுக்கலாம், பிசிஎஸ் போக வேண்டாம் எடுத்தோடனே. ஸோ அக்கௌண்ட்ஸ் பிடிச்சவங்களுக்கு பிகாம் கோர்ஸ் எடுத்துகிட்டு தென் பிஜியில் வந்து நம்ம சிஏ போகலாம், இல்லை பிசிஎஸ் போகலாம். இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இது பேஸ் வந்து அடிப்படையாக தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி டைரெக்டாக பிஇ ஏரோநாட்டிக்கல் போக வேண்டாம். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பிஜி வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ எடுத்தோடனே அதில் போயிட்டோன்னா ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் எடுத்து போனோம்னா பேஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், அதெல்லாம் யாரும் போகிறதே இல்லை. அதே மாதிரி நர்சிங் கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து குரூப்பில் 4 எடுத்தவங்க போகலாம் நர்சிங் கோர்ஸ். அதுவும் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ஸில் நர்சிங் வந்து நல்லாவே வேலைவாய்ப்பு, அதிக சம்பளத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கே டைம் இருக்குது. யாருமே அதெல்லாம் ஸ்பெஷல் யூனிக்கான ஃபீல்டு அதெல்லாம். ஸோ டாக்டரேட் போகிறவங்க அதே மாதிரி வந்து இப்போ பார்த்திங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டல் நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் தான் எதுன்னு கிடையாது. இப்போ சித்த மருத்துவத்திலே கவர்மெண்ட் இப்போ நம்ம வந்து ஏஷியாலே நம்பர் 1 யூனிவர்சிட்டி வந்து தாம்பரம் சானிட்டோரியத்தில் இருக்கிற அந்த இதுதான் வந்து சித்தாதுக்கே இருக்குது. சித்தா நிறையா இது இருக்குது. அந்த ஃபீல்டு மெடிக்கல் சயின்ஸ் கிடைக்காதவங்க அதில் போகலாம். இந்த மாதிரி வேரியஸ் ஃபீல்டு இருக்குது. சயின்ஸ் மேக்ஸிமம் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, இப்போ கரன்சிலாம் நம்ம ஃபியூச்சரில் இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன் தான். அது அதோட அட்வான்ஸ் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வரப்போகுது. ரொபாட்டிக் சயின்ஸு அந்த மாதிரி சயின்ஸு ரிசர்ச் கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து போகலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஹலோ, நான் வந்து மந்த்ரா. நான் இப்போ 11th கிரேட் படிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் 11th முடிச்சுட்டு 12thலாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு நீட் அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்லேயுமே சரி எனக்குமே சரி டாக்டர் ஆனோன்ற அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலாம், நீட் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தட் பேரண்ட்ஸ் வந்து தயவு செஞ்சு கிட்ஸை வந்து சில்ட்ரன்ஸை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதான் படிக்க வைக்கணும்னு அந்த மாதிரி எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க.
அவங்களுக்கு பிடிச்சதை படித்து ப்ளஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜேஇ, ஏஐ ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கோடிங், மெடிக்கல் கோடிங் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே, இப்போ நீங்கள் நீட் வந்துட்டு உங்களால் பண்ண முடியலனாலும் யூ ஹேவ் அதர் சாய்ஸஸ். இந்த மாதிரி நீங்கள் கோடிங் ட்ரை பண்ணலாம், இல்லை லேப் அந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம். அண்ட் ஜேயுமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஏஐயுமே ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ரோபோட்டிக் வேர்ல்டாக கூட மாறலாம். ஸோ வந்துட்டு நல்லா படித்து எல்லாம் நல்லா ஸ்கோப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜேந்திர ராஜா. சில பேர் வந்து விவரம் தெரியாமல் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் பிறக்கிறவனெல்லாம் அறிவாளியாக பிறக்கிறான். அவனை என்ஜினியர் ஆக்கி அவனையெல்லாம் வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜியை புரிய வச்சு இந்த உலகத்தையே வந்து ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் உலகத்தை நம்ம கைப்பற்றோன்னா அறிவாயுதத்தில் கைப்பற்றணும். அந்த அறிவாயுதத்தில் கைப்பற்றுறதுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகளில் இன்றைக்கி உலகத்திலேயே நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். இப்போ வந்து உலகத்தில் இந்தியாவில் ஆசிய நாடுகளில் பிரெயின்லேருந்து கால் வரைக்கும் முக்கியமான வியாதிகளை தீர்த்து வைக்கிற பெரிய சென்டராக சென்னை மாறிட்டு இருக்குது. அது மாதிரி ஐடிலையும் வந்து நம்பர் 1 சிட்டியாக மாறிட்டுருக்கு. அது மாதிரி இளைஞர்கள் அத்தனை பேரும் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை தேர்ந்தெடுத்து படித்து அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது. பெற்றோர்களுக்கு என்னுடைய அறிவுரை என்னவென்றால், அவனுக்கு என்ன பிடிக்குதுன்னு கேளுங்க, அவனுக்கு ஒரு சாய்ஸ் கொடுங்க, அவனுக்கு பிடிக்கிற கோர்ஸில் அவனை சேர்த்து விடுங்க, அவனை அதில் படிக்க வைங்க, அவன் அதில் எக்ஸ்பர்ட்டாக வருவான். அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரையாக இன்றைக்கி அட்சய திருதியை நாளில் வந்து என்னுடைய அறிவுரையாக வந்து என்னுடைய மக்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். இல்லை, 12th முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப் இருக்குது. சயின்ஸ்லேயே நிறையா இருக்குது. பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி. நான் ஃபார்மசி தான் படித்தேன் அந்த காலத்தில். நிறைய இருக்குது. சயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்குது. அதேமாதிரி இன்ஜினியரிங்னா அதுலேயே இப்போது இந்த ரோபோட்டிக்ஸ்லாம் இருக்குது, ஏஐ இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஸ்கோப் இருக்கிற இதுவாக எடுத்து பசங்க படித்தாங்கன்னா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன படிச்சிங்க? 12th படிச்சுட்டு பிறகு நீங்கள் என்ன படிச்சிங்க? நீங்கள் இப்போ என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? நான் 12th முடிச்சிட்டேன். நம்மளது வந்து ஓன் பிஸ்னஸ், அப்பா எல்லாமே ஓனாக பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலே ஃபீல்டு போயிட்டேன். அதனால் படிக்கிறதுக்கு குடும்பத்தில் சூழ்நிலைகள் சரியில்லை. என் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் +2 முடித்த உடனே டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு விருப்பமாக இருந்து வகையில் நான் வந்து பிஏ ஆங்கிலம் படித்தேன். அது முடிச்சுட்டு பிஎடும் முடித்தேன். ஆனால் எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. அந்த கிடைக்கிற சூழலில் இப்போ நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை, நான் படிக்கல ஐயா. நான் வந்து 8 தான் படிச்சிருக்கேன். 8 படிச்சுட்டு அதோட எனக்கு படிப்பு வரல. அப்போ வீட்டில் கொஞ்சம் கஷ்டம். அப்பா கொண்டாந்து சென்னையில் விட்டாங்க என்ன. அப்படி இங்கேயே வச்சு அப்படியே இப்போ நான் வந்து 45 வருஷம் ஆச்சு மேடம் சென்னை வந்து. இப்போ பசங்க என்ன படிக்கிறாங்க? அடுத்து என்ன படிக்க வைக்கலாம்? என் பையன் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படித்தான். என் பொண்ணு மேத்தமெட்டிக்ஸ் படித்தா, பிஎஸ்சி படித்தான். அப்போ எம்பிபிஎஸ் கிடைக்கல. எம்பிபிஎஸ் இன்டர்வியூ போனால் கிடைக்கல. அடுத்தது ஐபிஎஸ் தான். என்னங்க, 9ஆம் தேதி பிறந்தால் போலீஸ் ஆயிடலாம். அது ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லி. 6ஆம் தேதி 9ஆம் தேதி பிறக்கிற எல்லாருமே உயரமாக வளருவாங்க, அழகாக இருப்பாங்க. என்னங்க, 6ஆம் தேதி 9ஆம் தேதி பிறக்கிறவங்க என்னை மாதிரி உயரமாக அழகாக இருப்பாங்க. அவங்க போலீஸில் சேர்ந்துடலாம். மீதி 5ஆம் தேதி 4ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதிலாம் போலீஸில் சேர முடியாது. இந்த சீக்கிரட்டை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. அதனால் நான் என்ன செஞ்சேன், அப்போ நம்ம டாக்டர் ஆக முடியலன்னா போலீஸ் தான். விவசாயியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அப்பா விவசாயத்தையே மறுபடியும் ஏன் கற்றுக்கணும். அதனால் நான் என்ன செஞ்சேன், போலீஸை செலக்ட் பண்ணி என்சிசியில் சேர்ந்து ஸ்கூல்லேயும் என்சிசி, காலேஜில் என்சிசி பி சர்டிஃபிகேட், எப்போவுமே கிரவுண்டில் ஓடுறதே வந்து பழக்கமாக வச்சுட்டு இருந்தேன். உலகத்திலே சிறந்த பதவி என்ன, அது போலீஸ் பதவி தான். 6ஆம் தேதி 9ஆம் தேதி பிறந்தவனெலாம் தயவு செஞ்சு கிரவுண்டுக்கு போ, நல்லா வந்து ஷார்ட்ஸ் வாங்கிட்டு ஓடிட்டே இரு, உன்னை நீ தயார் பண்ணிக்க. போலீஸ் தான் வந்து சிறந்த பதவி. போலீஸில் இருந்தீங்கன்னா கலெக்டருக்கு ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட தான் வருவார், முதலமைச்சருக்கு ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட தான் வருவார், தாசில்தாருக்கு ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட தான் வருவார், டாக்டருக்கு ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தான் வருவார். அதனால் உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனையிலையும் வந்து கைதேர்ந்தவன் நான் மாறணும்னா நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து மைடியர். நீங்கள் என்ன எடுத்து படிச்சிங்க? நான்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 84ல் 81ல் மேரேஜ் ஆச்சு. நான் 64 வந்து பர்த்து. அப்போ வந்து நான் படித்த 10th. அது வந்து பெரிய விஷயமா இருந்தது.
அது எஸ்எல்சின்னு வாங்க, அது அப்போலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்சி. அது இப்போ வந்து ஈஸியாக இருக்குது, 10th ஈஸியாக இருக்குது. அப்போ வந்து சிலபஸ் வந்து நல்லா இருக்கும், எல்லாமே தமிழ் சப்ஜெக்டாக இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷாக இருக்கும், மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. நான் அப்போ எஸ்எல்சி முடித்தேன். அதனால் அப்போ வந்து அது வந்து பெரிய விஷயமா, அப்போயே எங்கள் அப்பாலாம் நர்ஸு ட்ரைனிங் எடுத்து நர்ஸை படிக்க வைக்கணும், நர்ஸுக்கு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ உடனே மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோம். கல்யாணம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நர்சிங்? ஆமாம், நர்ஸு இல்லை டீச்சர். ஒரு யூஜியே படிச்சிட்டாலும் படித்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அப்படின்றாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற என்னுடைய கருத்து வந்து அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதுவை பார்க்கணும், அவங்களுடைய வெயிட்டு வெளியில் வந்து அவங்க ஃபியூச்சர் பார்க்கணும். அவங்க வந்து அவங்களுடைய சொந்த காலில் அவங்க நிற்கணும். அவங்களுக்கு வந்து அந்த பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து அவங்க வந்து படிப்பு இருந்தால் தான் நல்லது. நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். நான் இப்போ வந்து ஒரு பேங்க்கில் வந்து மேனேஜராக வேலை பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்? பசங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட நல்லா கூடி நல்லபடியாக படித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையில்லாத ஒரு தீய வழியில் போகாமல் நல்லபடியாக படித்தாங்கனாக்கா அவங்களுக்கு லைஃப் செட்டில் நல்லாயிருக்கும். இந்த காலத்தில் கெஞ்சா மது பழக்கங்கள்லாம் பசங்க வந்து ரொம்ப அடிமையாக வராங்க. இப்போது மது பழக்கங்கள் எதுவும் இல்லாமல் பசங்களுக்கு அந்த நெறி சார்ந்த படிப்புகள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதாவது டிகிரி போகிறாங்க, டிகிரி படிக்கும் பொழுது இந்த மது பழக்கங்கள் எப்படி வந்து குறைக்கணும், மது பழக்கம் இல்லாத எப்படி வாழணுன்றதை மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார். இதுக்கப்புறம் நல்லா படிக்கணும் தான் என்னுடைய அறிவுரைகள். ஏன்னா சில பசங்க வந்து படிக்க ஆரம்பிச்சோன்னா படிக்க மாட்டுறாங்க, அதான் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா பசங்க கூட சேர்ந்து அரட்டடிக்கிறது, அதனால் படிப்பு வந்து நிறைய ஏற மாட்டேங்குது. உட்காந்து ஊக்கம் கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். ப்ளஸ் அம்மா அப்பாலாம் கொஞ்சம் ஊக்கம் கொடுக்கும், பிள்ளைங்களை ஊக்கம் கொடுக்கும். அவங்க ஊக்கம் கொடுத்தா பசங்க சரியான முறையில் ஒரு சில குறைஞ்சது 190% படிக்கிறாங்க தான். ஒரு 10 பசங்க வந்து படிக்கிறது கிடையாது. அதனால தான் கொஞ்சம் ஃபெயில் ஆகி போகுது. தரணும் இல்லை, நல்லா படிங்க, ஒரு பெரிய அதிகாரியாக வாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிங்க, ஒரு பெரிய லெவலில் தன்னை படிக்க வச்ச தாய் தகப்பனை கிட்டேருந்து காப்பாற்றுங்க, கூட பிறந்த சகோதரங்களை அரவணைச்சிட்டு போங்க. சுய அறிவோடு இருங்க, சுய புத்தியோடு இருங்க, சொல் புத்திக்கு ஆளாகாதீங்க. 12th முடிச்ச டைமில் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்கப்பா அப்படின்னு நீங்கள் கொடுக்குற? நான் எந்த தப்பும் பண்ணது. நீங்கள் என்ன படிச்சீங்க, என்ன சூஸ் பண்ணீங்க, இப்போ என்னவா இருக்கீங்க? நான் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணேன், எம்காம் பண்ணேன், குருநானக் காலேஜில் படிச்சோன்னாங்க. 12th எவ்வளோ மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு என்ன ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து ஸ்பெஷலைசேஷன் நிறைய கோர்சஸ் இருக்குது. இப்போலாம் நிறைய வேரியஸ் கோர்சஸ் வந்துருக்கு. அட்வைஸ் வந்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 3 hours, ஈவினிங் ஒரு 3 hours கண்டிப்பாக பசங்க படிக்கணும். இந்த கேட்ஜெட்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க லைஃப் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அந்த அண்டர் கிராஜுவேட் டிகிரி வந்து தரவாக படித்து பண்ணாலே போதும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.